தாழ் பணிவார்கள் தாம் அகிலலோகமும் ஆளற்குரியர் என்று அகிலலோகத்து உளார்கள் அடைதலின் அகிலலோகமும் போல்வது அதனிடை. தேவாசிரிய காவனத்தை பார்த்தா அகிலலோகமும் இங்கே தான் இருக்குது. ஏன்? அடியார்கள் தேவலோகத்தை ஆளும் உரிமையை சிவபெருமான் கொடுத்தால் கூட அவன் மீது இருக்கிற அன்பினால் அவன் திருவடி எப்பொழுதும் தலையில் வச்சிருக்கிறதே எனக்கு போதும். புகழே பெரிய பதம் எனக்கு புராண பதம் தந்து அருள வேண்டாம். எல்லாரும் வேண்டும்னு கேட்பாங்க. மாணிக்க வாசகர் மட்டும்தான் என்ன சொன்னார்? அருள வேண்டாம். புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே. சாமி, உன் திருவடியை என் தலைமையில வச்சிருக்கிற அந்த நிலையே எனக்கு போதும். நீ இந்திரலோகம் சந்திரலோகம் குபேரலோகத்துக்கெல்லாம் என்னை அதிபதியாக ஆக்க வேணாம். அதனால் இந்த அன்பு ஒன்று இருந்தால் சிவபெருமான் திருவடி அவன் உள்ளிருக்கும் உணர்வு, நீ அருமையாக சொன்னார், உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நள்ளிருப்பர் நரக குழியிலேனார். இறைவன் உணர்வு இல்லாமல் இருந்தால் என்னவா அர்த்தம்னாரு? நரக குழியில் இருக்கிறதா அர்த்தம். அப்போ அந்த அன்புடை தொண்டர்களுக்கு சிவபெருமான் கருணையின் காரணமாக தேவ உலகத்தை ஆளக்கூடிய உரிமையே கொடுப்பார். ஆனால் அவன் மீது அன்பு கொண்ட அடியார்கள் புகழையும் செல்வத்தையும் பிறப்பையும் இறப்பையும் வேண்டி விரும்ப மாட்டார்கள் என்ற அளவில் இன்றைய வகுப்பினுடைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்து அமைகின்றோம். ஒரு தகவல் செய்தி நம்ம